இந்த கடைசி காலம் பார்த்தா தான் விசுவாசிப்பேன்னு சொல்ற, நம்புவேன்னு சொல்ற காலம். நமக்கும் கர்த்தர் இவைகளை காட்ட வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நமக்கு தெரிஞ்ச மொழியில கர்த்தர் பேசுறாரு. நமக்கு எதை சொன்னா நம்புவோமோ அப்படி பேசுறாரு. நம் கண்களுக்கு முன்பாக ஆண்டவருடைய வருகை மிக மிக சமீபம். கடைசி கவர்மெண்ட் எழும்பிருச்சு. எந்த நிமிஷமும் ஆண்டவர் சபையை டேக் ஆஃப் பண்ணுவார். தடை செய்கிறவன் நடுவிலிருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது. இப்போ தடை செய்கிறது சபையும் பரிசுத்த ஆவியானவரும். நாம் எடுத்துக்கொள்ளப்பட்ட உடனே அந்திகிறிஸ்துவின் ஆட்சி பூமிக்கு வந்துடும். இப்போ எல்லாமே ரெடியாக இருக்கு. இப்போ நமக்கு இருக்கிற ஒரே ஒரு வாய்ப்பு கர்த்தருடைய வருகையில் போவது மட்டும். இப்போ வாசப்படியில் நின்று அந்த மணவாட்டிக்கு 5ஆம் அதிகாரத்தில் உன்னத பாட்டில் தட்டுவார் ஆண்டவர். கதவை தர என் மணவாளியே, என் புறாவே, என் உத்தமையே, கதவை தர. அந்த மாதிரி திறக்காது. பேசிக்கிட்டே இருக்கோம். வஸ்திரத்தை கலைந்தேன், பாதனை கழுவினேனும். என்ன நடக்கும் தெரியுமா? நேசர் வந்துட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் கதவை திறந்துட்டு அந்த அம்மா வெளியே ஓடும். வசனம் சொல்லும், வழியிலே காவலர்கள் என்னை பிடித்து அடித்துன்னு இருக்கும். அதான் உபத்திரவ காலம். தட்டும்போது திறந்து மணவாளோட போயிட்டா மரியாதையாக பரலோகத்துக்கு போயிடலாம்.